கடக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கடக ராசியின் அதிபதியான சந்திரன் வார ஆரம்பத்துல இருந்து சில சூழ்நிலைகள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கரனுடைய சம்பந்தப்படுது. இந்த குரு சுக்கரனுடைய சம்பந்தப்படக்கூடிய காலகட்டம் சுப கிரகம் தான். கடக ராசிக்கு குரு நட்பு கிரகம், சுக்கரன் ஆப்போசிட் கிரகம் தான், சுப கிரகம் தான். ஆக என்ன கண்டிஷன்னா நல்லதுதான் நடக்கும், ஒன்றும் பெரிய அளவு கெடுதல் நடக்காது. எல்லா விஷயங்களையுமே எடுத்தோடனே நீங்கள் செஞ்சிடக்கூடாது. கடகராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுத்தோடனே ஒரு விஷயத்த ஒத்துக்கிறது, செய்யறது, டக்குன்னு நம்ம தலையாட்டிட்டு அதில் உள்ளே இறங்கிடுறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோடனே செஞ்சிடக்கூடாது. சற்று கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. கடகராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வார அமைப்பில் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து இப்போ வெளில போனாலும் சரி தான், வெளியிலேருந்து உங்ககிட்ட ஏதாச்சும் உள்ளே வந்தாலும் சரி தான், எது எப்படியாக இருந்தாலும் ஒன்றுக்கு 2வது தடவை 3வது தடவை யோசனை தேவை. இவ்வளவுதான் எல்லா விஷயத்திலையுமே. ஞாபக மறதிகள், அவசரத்தன்மை, ஆவேசப்படுவது, கொஞ்சம் நீதி நேர்மை நியாயத்தை மையப்படுத்தி கொஞ்சம் பொசுக்குன்னு பொங்கி எழுவது, இதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் எதையுமே நீங்கள் மறந்தாப்புல செஞ்சிடக்கூடாது. ஒரு பணம் வாங்குறீங்க, ஒரு இடத்துல போய் ஒரு 1000 ரூபாயா இல்லை 10,000 ரூபாயா அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் வாங்குறீங்கன்னா கொடுத்தாங்கன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. அந்த இடத்துல உட்காந்து 1க்கு 2 தடவை எண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இப்படி தான் செய்யணும். இதே தான் எல்லா விஷயத்துலையும் ஃபாலோ பண்ணணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சமையல்ல இருந்து, ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து, ட்ரெஸ்ஸை மாற்றுறதுலேருந்து, ட்ரெஸ்ஸை காய வைக்கிறதுலேருந்து, உங்கள் வாழ்க்கை எல்லா விஷயங்களுமே A to Z இந்த ஒரு வார கணக்கில் நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது, வேலை பார்க்குற விஷயத்தில் பிரச்சனை வராது. எதுலேயுமே பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பெருசாக உங்களை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணாது. தேய்பிரையாக இருந்தாலும் அதுதான் பாயிண்ட். ஆனால் எடுத்தோடனே நீங்கள் ஒரு அவசரத்தன்மை இதை செய்யாமல் சற்று நிதான போக்கு கடைப்பிடித்து 1க்கு 2 தடவை 3 தடவை அப்படிங்கிற மாதிரி யோசித்து எதை செஞ்சாலுமே அதனுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகம் தான், பாதகம் வராது. இவ்வளவு தான். ஸோ எல்லா விஷயத்துலையும் இப்படியே கேர்ஃபுல்லாக இந்த வாரத்தை சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லாத விஷயங்களும் இருக்கும். ஸோ ஒர்த்தான விஷயங்களில் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சில விஷயங்களை 1க்கு 2 தடவை யோசித்து ஏதாச்சும் செயல்பட்டீங்கன்னா கடகராசி நபர்களுக்கு இது ஒன்றும் குறையற்ற வாரம் தான். காரணம், ஜென்ம ராசியில் புதனோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது சந்திரன். அப்படிங்கிறதுனால சில நபர்களுடைய தொடர்புகள், பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை, ஒத்தாசை இதெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக இருக்கும். புதன் ஒரு புத்திசாலி கிரகம். புத்திசாலித்தனங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று உங்களுக்கு செயல்பட வைத்து அதன் மூலியமாக சில ஆதாயங்கள், வரவுகள், முயற்சிகள், புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கடகராசி நபர்களுக்கு அமைய போகுது. எதையுமே எடுத்தங்கழுத்தனும் ஒரே திருப்பத்தில் முதல் தடவையே அதை கணக்கில் கொண்டு வராதிங்க. அது மட்டும் கேர்ஃபுல்.